ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். கும்பகோணத்து ஸ்ரீமடத்தில் பெரியவா நவராத்திரி உற்சவங்கள் அவ்வளோ அருமையாக நடத்தினாலாம். காண கண்கோடி வேண்டுமம். வீணையோடு மங்கள இசை ஒரு பக்கம், பூஜை பண்ணுற நேரத்தில் மங்களகரமான வீணை இசை. அப்புறம் 12,000 வழக்குகள் எரியுமாம் கும்பகோணம் மடத்தில். பெரியவா சன்னியாசாசிரம் ஏற்ற ஒரு 4 வருஷம் இருக்கும், 1918 அந்த சமயத்தில் இது மாதிரி அற்புதமாக நவராத்திரி கொண்டாடியிருக்கா கும்பகோணத்தில். 12,000 ஒளி விளக்குகள் எரிய அம்பாளுக்கு நித்திய பூஜை, சந்திரமௌலீஸ்வரருக்கும் திரிபுர சுந்தரிக்கும் நித்திய பூஜை 3 வேளையும் நடந்துண்டு. ஒரு பக்கம் இசை கச்சேரி, ஒரு பக்கம் அன்னதானம், ஒரு பக்கம் பரிசு போட்டிகள், ஒரு பக்கம் வித்வத் சதஸு. இது மாதிரி அப்படியே அந்த கும்பகோணம் மடம் ஏதோ ஸ்வர்கலோகம் மாதிரி இருந்ததாம் அந்த 9 நாளும். ஒரு பக்கம் அன்னதானம் அப்படி நடந்துட்டு இருந்ததாம். இது மாதிரி கும்பகோணத்தில் இது மாதிரி நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு தடவை வீணை வித்வான் வைத்தியநாதர் தன்னோட 2 மகன்கள் சபேஷன், கிருஷ்ணமூர்த்தி, 2 பேர், அவளும் நல்ல வீணை கட்டுறவங்க. அப்பாவும் பிள்ளைகளும் பெரியவாளை தரிசனம் பண்ணிக்க வரா. வந்தோன்னா பெரியவா சொல்கிற, இந்த பெரியவன் சபேஷன் இருக்கானே, அவன் வீணையில் ரொம்ப சிறந்து விளங்குறவன், அருமையாக வீணை வாசிப்பன், பாடவும் செய்வன். அப்போது சபேஷா கொஞ்சம் வீணை வாசித்து காட்டேன் அப்படிங்கிற பெரியவா. அப்போது சபேஷன் வீணை எடுத்துட்டு உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். கூடவே லயிச்சு பாடவும் செய்கிறார் அம்பாள் பேரில். இந்த வீணையோட இசையும் அந்த அம்பாளோட பேரில் அந்த பாட்டும் எப்படி இருக்குன்னா, பெரியவா அப்படியே கண்ணை மூடிண்டு ஆனந்தமாக அம்பாளை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. பெரியவாளோட முகம் அப்படியே தேஜோ விலாசமாக அப்படியே ஜொலிக்கிறது. எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிறா பெரியவாளை. பரமானந்தமாக இருக்கிற அந்த சமயத்தில் இந்த சபேஷனோட அப்பா இருக்காரே வைத்தியநாதர், அவர் வீணை வித்வந்தான். அவருக்கு இவர் அந்த பையன் இத்தனை அற்புதமாக பாடுறானேன்னு அவர் அப்படியே தன்னை மறந்து அவர் கேட்டுருக்கார். பெருமை பொங்கறதவருக்கு அப்படியே, நம்மளோட பையன் இத்தனை அற்புதமாக வாசிக்கிறானேன்னு. நம்ம எங்கே இருக்கோம் ஏது இருக்கோங்கிறதே அவருக்கு ஒரு நிலையில் மறந்து விடுறது. அப்படியே மனசை பூரிக்கிறது. அந்த பையனோட குரலும் அந்த வீணையும் அப்படி சேர்ந்து இது அப்படியே ஐக்கியமாயிட்டார் அவர். ஒரு சமயத்தில் என்ன ஆயிடுறது, அவருக்கு தன்னை மறந்து சபாஷ் சபாஷ் சபேஷா சபாஷ், அருமை அருமை அப்படிங்கிறார். அதுக்குள்ளே பெரியவா அங்கே இருக்கிற வாழ்க்கையில் ஒரு மாதிரியாக இருது. ஏன்னா பெத்த பிள்ளைய அப்பாவே எல்லாருக்கும் நேரம் பாராட்டுறதுன்னா ஒரு மாதிரியாக இருக்குமே உங்களுக்கு. பெரியவா மெதுவாக சிரிச்சுட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறார் வைத்தியநாதரை. நீ அவனோட பிள்ளை ரொம்ப அற்புதமாக பாடினான், ரொம்ப அற்புதமாக வாசித்தார், எல்லாம் அருமையாக இருந்தது, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் எல்லாருக்கும் நேரம் அப்பாவான நீயே புகழலாமா அவனை? 4 பேர் புகழ்ந்தால் தானே நம்மளுக்கு நல்லது. நம்மளே அவளை புகழ்ந்தால் அதில் என்ன இது சொல்லு? 4 பேர் புகழும்போது அதை கேட்டு நம்மளை சந்தோஷப்படணும். நம்மளே அவளை புகழும்போது அது உன்னோட இதுக்கு அது நல்லதான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சின்னதாக மென்மையாக சிரிக்கிறா பெரியவா. மெதுவாக அவர் கேட்குற மாதிரி சொல்கிறார். அவ்வளோதான், யாருக்கும் கேட்க வேண்டாங்கிற தன்னோட தவற உணர்ந்த அந்த வைத்தியநாதர், மன்னிச்சுங்க பெரியவா, நான் மறந்த நிலையில் நான் அப்படி சொல்லிவிட்டேன், நான் செய்த தப்புதான், அதனால்தான் இல்லை, ரொம்ப ரொம்ப அருமையாக வாசிச்சானவன், நானே ரொம்ப லயிச்சு போயிட்டேன் அப்படின்னு பெரியவா அவரை பாராட்டி சபேஷனுக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் வைத்தியநாதருக்கும் நல்ல மாலை மரியாதைகள், இந்த சால்வையெல்லாம் போற்றி அவளுக்கு எல்லா மரியாதைகளும் பண்ணி பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவளை அனுப்பி வைக்கிறார். இது மாதிரி இந்த கும்பகோணத்து மகிமை, கும்பகோணத்தில் ஸ்ரீமட்டம் இருக்கும்போது அவ்வளோ வைபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் பெரியவாள் மடம் எல்லாமே காஞ்சி மட்டத்துக்கு எல்லாம் ஷிஃப்ட் ஆனேன். அப்புறம் காஞ்சி மட்டத்துக்கு வந்தாலும் பெரியவாளோட கொஞ்ச நாளைக்கு பெரியவாளோட பேர் கும்பகோணத்து பெரியவான்னு தான் இருந்தது. ஜெயேந்திர பெரியவா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பெரியவாளை காஞ்சி மகான் அப்படின்னு அப்படி மாறி ஜெயேந்திர பெரியவாளை புது பெரியவா அப்படின்னு பேர் மாறித்தான். அது வரைக்கும் நம்ம பெரியவாளுக்கு கும்பகோண பெரியவானே பேர் இருந்திருக்கு. இது மாதிரி பெரியவாளோட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நவராத்திரியெல்லாம் எப்படி கொண்டாடுவா தெரியுமா பெரியவா? பாப்பா
கன்னிகா பூஜை 9 நாளும் 9 சின்ன சின்ன பொண்ணுகளை உட்காந்து 10 வயசு பொண்ணுகளை உட்காந்து கன்னிகா பூஜை பண்ணி அவளுக்கு பாலாம்பாளாவாளை பாவிச்சு கன்னிகா பூஜை பண்ணுறது என்ன அதெல்லாம் பார்த்தவாள்லாம் ஒரு இன்சிடென்ட்லேயும் சொல்லியிருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு அதுக்கு தரிசனம் பண்ணிக்க முடியலையேன்னு நம்மளுக்கு அந்த ஏக்கமே வந்துவிடும். அதே மாதிரி பெரியவாரோட இந்த சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணுற அழகு பார்த்தேன்னா சாட்சாத் தெய்வமே தெய்வத்துக்கு பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்குமா. அப்படியே ஒரு அழகு. எங்கேயோ நின்றுட்டு இருந்த வாழ்க்கையை அதை பார்க்கறது அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. க்யூவில் எங்கேயோ லாஸ்ட்டுக்கு நின்றுட்டு பெரியவாள் இந்த சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணுற அந்த அழகை பார்த்துட்டு அவள் தான் முதல்ல பெரியவாளை பார்க்குறார். அவர் ஒரு ஒல்லியான தேகம், காஷாய வஸ்திரம் கொடுத்துட்டு பூஜை பண்ணுறார். ஆனால் அந்த பண்ணறதுல அதிலோக சௌந்தரியம் இருக்காம். பார்த்தாலே சாக்ஷாத் தெய்வம் தான் நம்மளுக்குன்னு தெரிஞ்சு கொடுத்து எனக்கு. நான் தான் முதல் தடவை பார்க்குறேன் பெரியவாளை. அவர் அந்த பூஜை பண்ணுற அந்த அழகும் அவரோட ஒரு மூமெண்ட்டும் எனக்கு பார்த்தோன்னா அது சாக்ஷாத் தெய்வம், நடமாடும் தெய்வம்னு தெரிஞ்சு கொடுத்து எனக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லியிருக்கார். மாதிரி நம்ம பெரியவாளோட மகிமைகள் சொல்லிகிட்டே போகலாம். குருநாதா காமாட்சி சரணம்.